வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கையில் 376 கோடி மதிப்பீட்டில் திட்ட பணிகள் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி விவகாரம் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தகவல். இந்திய ராணுவத்திற்காக புதிய பீரங்கிகள் வாங்க திட்டம் ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்து. கர்நாடகாவில் லாரி கவிழ்ந்து விபத்து 10 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். சிவகங்கையில் 376 கோடி மதிப்பீட்டில் 45 முடிவுற்ற திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக 376.25 கோடி மதிப்பீட்டில் 45 முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக காளையார் கோவிலில் உள்ள வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவிடம் அருகில் 1,06,90,000 மதிப்பீட்டில் மருது சகோதரர்களுக்கு சிலை அமைக்க அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் உரையாற்றிய அவர் சிவகங்கை, திருப்பத்தூர், காளையார் கோவில் உள்ளிட்ட பகுதி மக்களுக்காக 616 கோடியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒவ்வொருவரின் குடும்பத்திலேயும் அண்ணனாக, தம்பியாக, தந்தையாக மற்றும் நண்பனாக தாம் இருப்பதாகவும் ஒவ்வொரு மனிதரையும் நாடி சென்று உதவுவதுதான் திராவிட மாடல் அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார். இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல, என்ன செய்வது? அதனால அவர் ஆய்க்கு வந்தபடியெல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதி எவ்வளவு? 505. நல்லா கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசுக்கும் மாநில ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தமிழ்தாய் வாழ்த்தில் தொடங்கி அனைத்து விஷயங்களிலும் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இது போன்ற சூழலில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் 2 ரிட் மனுக்கள் முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டது. அதே போன்று கடந்த வாரம் ஒரு புதிய ரிட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் அனைத்தையும் கடந்த 17ஆம் தேதி விசாரித்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை 1 வாரத்திற்கு ஒத்தி வைக்கிறோம் என்றும் அதற்குள் ஒன்றிய அரசு மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோர் தரப்பில் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வை காண வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் கூறுகையில் அவ்வாறு இல்லையெனில் வழக்கை தாங்களே விசாரித்து இறுதியாக தீர்த்து வைப்போம் என அறிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே.பி. பரிதிவாலா தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் இன்று இறுதி உத்தரவை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்திய ராணுவத்திற்காக 1561 கோடி மதிப்பில் 47 வகையிலான புதிய பீரங்கிகள் வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பில் கனரக வாகன தொழிற்சாலையில் D-72 வகை புதிய பீரங்கிகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பீரங்கிகள் தற்காப்பு நடவடிக்கையின் போது படைகளை ஒருங்கிணைத்து செயல்பட உதவும் என தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து இந்த வகையிலான 47 பீரங்கிகளை இந்திய ராணுவத்திற்காக வாங்க கனரக வாகன தொழிற்சாலையுடன் 1.561 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் ஒன்றிய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டது. மேலும் கனரக வாகன தொழிற்சாலை என்பது கவச வாகன நிஜாம் லிமிடெடின் ஒரு பிரிவாகும். கர்நாடகாவில் காய்கறி லாரி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் உத்தர கன்னட மாவட்டத்தில் சவனூரில் இருந்து குமுடா மார்க்கெட்டுக்கு காய்கறி ஏற்றி வந்த லாரி குல்லாபுரா என்ற இடத்தில் அதிகாலையில் 50 மீட்டர் ஆழமான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியின் மேல் பயணம் செய்த 25 பேரில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் படுகாயம் அடைந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் காய்கறி லாரி சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் காயம் அடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்கள் லாரியின் மேல் காய்கறிகளில் பயணம் செய்தனர் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த விபத்து நடந்ததும் லாரி அவர்கள் மீது விழுந்து நொறுங்கியதால் பலர் இறந்துள்ளனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பருவமழை சீசனுக்கு பிறகு பெரிய அளவில் மழை இல்லாமல் இருந்தது. ஆனால் பொங்கல் முடிந்த பிறகு கடந்த சில நாட்களாக ஓரளவிற்கு மழை பெய்தது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பிற்பகல் வரை 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தி மீது கொடுக்கப்பட்ட வழக்கு விலகும் வரை இந்த போராட்டம் தொடரும் என முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருப்பது அப்பட்டமான ஜனநாயக அடக்குமுறை என்றும் இந்த புகாரை அளித்த ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள தாராபூர் டவர் அருகே சென்னையில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் சார்பில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சி ராஜசேகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KV தங்கபாலு, மக்களின் சுதந்திரத்தை காப்பாற்ற மக்களுக்காக போராட உறுதி பெற்றவர் ராகுல் காந்தி என்றும் அவர் மீது அஸ்ஸாம் மாநிலத்தின் பாஜக முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடுத்த வழக்கு விலகும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் காட்டமாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் பாடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கொள்ளையர்கள் கண்டு பயப்பட மாட்டார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். இந்தியர்கள் கூட விண்வெளிக்கு போக முடியும் என்பதற்கான தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி வருவதாக மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மதுரை பெருங்குடி அருகே தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு 497 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார்.
அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வரும் காலங்களில் இந்தியர்கள் கூட விண்வெளிக்கு போக முடியும் என்பதற்கான தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் அரசு துறையை தாண்டி தனியார் துறை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் ஹீலியம் 3 என்கிற வளத்திற்காக மனிதர்கள் நிலவுக்கு செல்வதற்கும் அங்கு குடியமர்த்துவதற்குமான வாய்ப்புகள் இருப்பதாகவும், விவசாயம் செய்வதற்கான வாய்ப்புகள் அங்கு உருவாக்கப்படுவதாகவும், அதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா கூட நிறைய வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. இப்ப விண்வெளியிலேயே நம்ம ரொம்ப நாள பின்னால தான் நம்ம விண்வெளி ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப உலக நாடுகள், முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சரிநிகர் சமானமாக நம்ம பல துறைகளில், அது தொலைத்தொடர்பு செயற்கோளா இருக்கலாம், தொலை உணர்வுக்கான செயற்கோளா இருக்கலாம், திருமலை மாற்றத்துக்காக இருக்கலாம், அல்லது இடம் கண்டுபிடிக்கிற நேவிகேஷன் சேட்டலைட்டா இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நிலவுக்கு போறது, செவ்வாய்க்கு போறது, இதெல்லாம் தாண்டி அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத லெவல் நீரை கண்டுபிடிச்சோம். அவர்கள் இறங்க முடியாத துருவ பகுதியில நம்ம இறங்கி செஞ்சிருக்கோம். இது அடுத்துட்டு போகும் பொழுது இந்தியர்கள் கூட விண்வெளிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கி போகும் பொழுது அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை மெதுவாக எடுத்து வர்றோம். அதுல ஆளில்லாத 2 கலங்கள் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்துச்சு. ஆனா பிற்காலத்துல நிலவுக்கு போறதா சரி, அது இல்லாம விண்வெளி மையம் அமைச்சிருந்தாலும் சரி, அங்க முதல்ல இருக்கும். அது கூட போய் நம்ம இங்கிருந்து போய் தொடர்புபடுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. டாக்கிங் அப்படின்வாங்க, ஸ்பேஸ் டாக்கிங். அந்த தொழில்நுட்பத்தையும் கைவரப்போவதற்காக சமீபத்துல அனுப்பப்பட்ட ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற 2 செயற்கைக்கோள்கள் வச்சுக்கிட்டு திமுகவுடன் போட்டியிட முடியாமல் புறக்கணித்தவர்கள் புரளியை பரப்பி வருவதாக அமைச்சர் முத்துசாமி விமர்சனம் செய்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் உள்ளிட்ட அரசின் பல்வேறு சாதனைகளை விளக்கி கூறி வாக்கு சேகரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களும் பேசிய தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, ஆரத்தி எடுப்பவர்களுக்கோ அல்லது வாக்களிப்பதற்காகவோ பணம் கொடுப்பதாக பரவும் தகவல் புரளி என்றும், திமுகவுடன் போட்டியிட முடியாமல் புறக்கணித்தவர்கள் இந்த வேலையை செய்வதாக விமர்சனம் செய்தார். ஆரத்திக்கு பணம் கொடுக்கிறது சட்டப்படி தப்பு தான். யாரோ கட்சிக்காரர் தெரியாம அவங்க பக்கத்து வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க, அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துருந்துருப்பாங்க, அது மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்கள் அதில் குறுக்க நிற்கலை. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ சில இடத்துல லட்சக்கணக்கான கட்சிக்காரங்க இருக்காங்க. சில இடத்துல யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்கனாக்கா அந்த குழந்தைங்க அல்லது வயசானவங்களா இருந்தால் அவங்க மேலே ஒரு அனுதாபப்பட்டு அவங்க ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். தேர்தலுக்கு ஓட்டு போடுங்கன்னு கொடுத்துருப்பாங்கன்னா தப்பு. அந்த மாதிரி கொடுக்கல. தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக பணம் கொடுக்கறது தான் தப்ப ஒழிய, ஒரு குழந்தை தேயிலக்கலை திடீர்னு விழுந்துருச்சு, அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணாக்கே எப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாமா? அது மாதிரி இல்லை. நான் போகும்போது ஏதாச்சும் அந்த குழந்தைங்க அங்கே ஏதாச்சும் இருந்திருக்கும், வயசானவங்க ஏதாச்சும் நம்ம தடுமாறி இருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்கலாம். நாங்கள் மற்ற இடத்துல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே நாங்கள் கொடுக்கல. சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் அறங்காவல் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அமைச்சர் காந்தி முன்னிலையில் பதவி ஏற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது. அறங்காவலர் குழுவினர் பதவியேற்பு நிகழ்ச்சி கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் R. காந்தி, சோளிங்கர் முனிரத்தினம் ஆகியோர் முன்னிலையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூரில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட வட மாநிலத்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் வடக்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் முறையில் சுற்றி திரிந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர்கள் சுரேஷ், காளீஸ்வரன், அருண்குமார் என்பதும் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வரும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட சிறுபூலுவப்பட்டி பகுதியை சேர்ந்த அரவிந்த் மற்றும் பிரதீப் குமார் உட்பட 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைத்தனர். கரூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் மதிவேந்தன் பங்கேற்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர்.
கரூர் மாவட்டம் நெரூர் வடபாகம் பகுதியில் உள்ள பட்டியலின மக்களை சந்தித்து மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமின் கீழ் அவர்களின் குறைகளை கேட்டு மனுக்கள் பெறும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் பங்கேற்று மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து ஆண்டாங்கோவில், பெரியார் நகர், மணவாடி மற்றும் ஜெகதாபி ஆகிய 4 பகுதியில் உள்ள பட்டியலின மக்களை அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்று விரைவில் குறை தீர்க்கப்படும் என உறுதி அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டையில் 2.50 கோடி மதிப்பில் கட்டிட கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அக்கச்சிக்குப்பம், பரவத்தூர், வெங்குப்பட்டு ஊராட்சிகளில் பல லட்சம் மதிப்பில் நடைபெற்று வரும் கலைஞர் கனவு இல்லம், பிரதம மந்திரி தொகுப்பு வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் கட்டுமான பணிகளை தாமதப்படுத்தாமல் குறித்த நேரத்தில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் பின்பு 100 நாள் பணிகள் குறித்தும் ஊராட்சி தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கல்வி திறன், சத்துணவு தரமாகவும் சுவையாகவும் வழங்கப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தலைமறைவான அதிமுக பிரமுகரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவியிடம் அதிமுக இளம்பெண்கள் இளைஞர் பாசறை நிர்வாகி விஜய் சீகன் பால் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள விஜய் சீகன் பாலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 60,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 7,525 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 104 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. ஜனாதிபதி டிரம்ப் வழங்கிய அமெரிக்க திறன் மேம்பாட்டு துறை பதவியில் இருந்து விவேக் ராமசாமி விலகியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து செயல்திறன் துறை உருவாக்கப்பட்டது. இதனை தொழில் அதிபரும் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான விவேக் ராமசாமியும் தொழிலதிபர் எலான் மஸ்கும் இணைந்து கவனிப்பார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் விவேக் ராமசாமி அரசு செயல்திறன் துறையை விட்டு வெளியேறி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஓஹியோ மாகாணத்துக்கான தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து மிக விரைவாக தான் வெளியிடுவேன் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தாங்கள் உதவ தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பக்கம் ஓஹியோ மாகாணத்தில் கவர்னர் பதவிக்கு விவேக் ராமசாமி போட்டியிட திட்டமிட்டுள்ளதால் அரசு செயல்திறன் துறையை விட்டு வெளியேறி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சிவகங்கையில் 376 கோடி மதிப்பீட்டில் திட்ட பணிகள் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக ஆளுநர் RN ரவி விவகாரம் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தகவல். இந்திய ராணுவத்திற்காக புதிய பீரங்கிகள் வாங்க திட்டம் ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்து. கர்நாடகாவில் லாரி கவிழ்ந்து விபத்து 10 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.